எனக்கு ஆச்சரியமாச்சு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஒருத்தன் 2 1/4 மணி நேரம் படம் எடுக்குறான்? கம்ப்ளீட்டா ஒரு படத்த ஓன் பண்றது இருக்குல்ல. அதுல என்ன சுதந்திரம் இருக்கா? இல்ல வந்து அது என் கைக்குள்ள இருந்தா தான் அது நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா நீங்களே ஓன் பண்றீங்களா? ஏன்னா வெளியிலேருந்துன்னு நெறைய ஒண்ணும் இருக்க மாரி தெரியல. இந்த சாமி வந்தா, பேய் புடிச்சா ஒரு பிஹேவியர் இருக்கும்ல. அந்த மாரி அது திடீர்னு அது வந்து உங்களை ஆக்கிரமிக்கும். அப்ப உங்களுக்கு எதிர்ல பேப்பரும் பேனாவும் இருந்துருச்சுன்னா நல்லது. ஆ. கிறுக்கி தள்ளிட்டு போயிடுவேன். அது கட கட கடன்னு அந்த 2 மாசம் வேற எந்த வேலையும் செய்யறதில்ல. வெறும் எழுதுறது மட்டும் தான் வேலையா இருக்கும். அதுல எந்த ஒரு மேனிபுலேஷனுமே இருக்காது. இத செஞ்சா இந்த ரிசல்ட் வரும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு மொத்த கதையும் யோசிச்சுட்டுலாம் நான் எழுத மாட்டேன். ஒரு ஒரு ஓவராலா இப்படி ஒரு கதை வருதுன்னு நமக்கு ஒண்ணு தெரியும் அவ்வளோதான். எல்லா சீனையும் யோசிக்கிறது அப்படிலாம் கிடையாது. எழுத ஆரம்பிக்கும்போது என்னன்னா, அதுல இருக்கிற கேரக்டர்ஸோட கைய வந்து நல்லா கெட்டியா புடிச்சுப்பேன். அவங்க தான் என்ன இழுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படியே போய் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அப்படி கைய விடுவாங்க. விட்டா அந்த இடம் படம் முடிஞ்சிருக்கும். இப்படித்தான் எழுதுறது. மேபி ரொம்ப தனிமைய விரும்பின ஒரு ஆளுங்கிறதுனால மினிமம் கேரக்டர்ஸ் வச்சு ஆ. படம் பண்றதுல எனக்கு ஒரு இலகுவாவே அது வருதோ என்னமோ! அப்படி தெரியல. பட் இப்ப நான் சொன்ன மாரி நான் சொல்ற அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமால 9 பேரு. ஆ. 9 பேர் மொத்த படத்துலயுமே இருக்க போறாங்க. இப்ப எடுக்க போற படத்துல இன்னும் வேற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னும் குறைவா ஒரு சில விஷயங்களுக்குள்ள போறேன். அது ஒரு வேற மாரி ஒரு அனுபவமா இருந்தது. இப்ப அடுத்தது எல்லாமே வெவ்வேற மாதிரி தான். எல்லாமே. எல்லாமே வெவ்வேற மாரி ஒண்ணு தான். ஆமா. இன்னொரு ஒரு லவ் ஸ்டோரி அ ஒண்ணு எழுது இப்ப இல்ல. ஒரு மேபி ஒரு 5வது படமா அந்த மாரி பண்றதுக்கு. அதுல வந்து ரொம்ப வேற மாரி ஒரு ஒரு புது சூழலே மாட்டுச்சு. என்னன்னா படம் ஃபுல்லாவே அதுல ஹீரோயின் வரமாட்டாங்க. ஹீரோயின் வரமாட்டாங்க. ஆமா. இந்த மாரி இதெல்லாம் வந்து யோசிச்சு பண்றதோ, இல்ல வித்தியாசமா நான் ஒண்ணு செய்றேன் பாருங்கன்னு சொல்லி வர்றதோ கிடையாது. அந்த கதையோட தன்மையே அதுதான். ஆனா அது ஒரு லவ் ஸ்டோரி தான். அப்படி அப்படி வரக்கூடிய அதனால இதுல நம்ம இத மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே, ஒரு மனச தொடுதுன்னு சொல்றோம்ல சீன்ஸ். அது நடக்காம போயிடும். ஓ! அதோட இயல்போட அப்படியே அது அது எங்க கூட்டு போதோ அப்படியே போ அந்த வேண்டியது தான். அந்த நீரோட்டத்தோட போயிறணும் நம்ம.